ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து தக்காளியுமே ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்துட்டு ஒரே ஒரு தக்காளி தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு வந்து வதங்கிருச்சு. தக்காளி வெங்காயம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது என்னன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ கொஞ்சம் நல்லா வந்து வதங்கிட்டுருக்கு. எண்ணெயும் பிரிஞ்சு வருது. ஓகே, நான் உங்களுக்கு வந்துட்டு என்னோடய ஸ்டோரி வந்து ஒன்று சொல்கிறேன். என்ன ஸ்டோரி அப்படி. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரஸ்ரீ vlog. ஸோ இன்றைக்கான வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு கத்திரிக்காய் தொக்கு அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா வந்துட்டு எண்ணெய் கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு தான் அது, ரெண்டுத்தில். ஆனால் இது ஒரு டிஷ்ஷு. ஸோ நான் வந்து செஞ்சதை பார்த்துட்டு இது எண்ணெய் கத்திரிக்காவா இல்லை கத்திரிக்காய் தொக்கா அப்படின்னு சொல்லி நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கடாய் வந்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே ஆயில் ஊற்றிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு தேவையான பொருட்கள் நிறைய பூண்டு வந்து உரிச்சு வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆனியன், தக்காளி வந்து ஒன்று தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன் அப்படின்னா தக்காளி அதிகமாக போடக்கூடாது அப்படின்னு எங்கள் வீட்டில் சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கடுகு வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயே காயில் போல ஃப்ரெண்ட்ஸ், காஞ்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெடிக்குது. நெக்ஸ்ட்டு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு வந்து ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இது கொஞ்சம் லைட்டாக வதங்கிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி. நெக்ஸ்ட் இப்போ ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆனியன் வந்து ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதை நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஆக்சுவலி எனக்கு வந்து இந்த குழம்பு இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது எவ்வளோ கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன், அந்தளவுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னே தெரியல, இது பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து சொரக்காய் பிடிக்கும். நான் உங்களுக்கு சொரக்காய் டிஷ் போடுறேன். நான் வந்துட்டு அது கொஞ்சம் வந்து மிக்ஸி கொஞ்சம் வந்து ரிப்பேராக இருக்குது. அதில் வந்து ஒரு விஷயத்தை வந்து அரைச்சி அதில் வந்து ஆட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்களும் சாப்பிட்டுருக்கீங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் அப்போ கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து இந்த கத்திரிக்காய் தொக்கு வந்து பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து தக்காளியுமே ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்துட்டு ஒரே ஒரு தக்காளி தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புகை அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். தக்காளியும் ஆட் பண்ணிட்டேன். சரி, ஓகே, ஒரே ஒரு தக்காளி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இது வதங்கிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வதங்கியிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு வந்து வதங்கிருச்சு தக்காளி வெங்காயம் எல்லாமே. ஸோ இப்போ வந்துட்டு கத்திரிக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சொல்லி நாங்கள் கத்திரிக்காய் மட்டும் போடலை, கத்திரிக்காய் கூட இன்னொன்று வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அது என்னன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஓகே
ஓகே, நாங்கள் இதை வந்து கத்திரிக்காய் ப்ளஸ் வந்து உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த டேஸ்ட் வந்து எங்களுக்கு பிடிக்கும். இதே மாதிரி ஆக்சுவலி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்க்குறவங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ் ஆர் மைனஸ் என்னவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி சொன்னீங்கன்னா அது வந்து ரிசீவ் ஆகும்போது வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு எனக்கு மெசேஜ் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கிளறிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக வந்துட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இருங்க மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா ஒரு கலருக்காக, ஒரு வாசம் வர்றதுக்காக ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் ஃபோனை கீழே வச்சுட்டு நல்லா கிளறிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் நல்லாவே கிளறிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இது நல்லா கொஞ்சம் கத்திரிக்காய் நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நிறையா டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த கத்திரிக்காய் கொஞ்சம் லைட்டாக வதங்கியிருக்கும். ஸோ வந்து எப்பயுமே மூடி வச்சு நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். மூடி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ கொஞ்சம் நல்லா வந்து வதங்கிட்டுருக்கு. எண்ணெயும் பிரிஞ்சு வருது. இன்னும் கொஞ்சம் லைட்டாக இன்னும் கொஞ்சம் வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி வதங்கி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் வதங்கிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், குழம்புத்தூள் போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு லைட்டாக தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் இதை வந்து எப்படி செய்வோம்னா இந்த மாதிரியும் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ இந்த மாதிரி வதக்கிட்டே இருக்கோம்ல, நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் ரெட் சில்லி இருக்குல்ல பவுடர், அதை மட்டும் போட்டு அப்படியே இறக்கிடுவோம். இறக்கிட்டு அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் லைட்டாக செமி சாலிடாக இருக்கும். அது வந்து அப்படியே சாலிடாக இருக்கும், செம்மையாக இருக்கும். ஓகே, இப்போ இது வந்து இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, இப்போ அது வந்து வதங்கிட்டுருக்கு. நான் அதுக்கு நடுவில் உங்ககிட்ட வந்து என்னோடய ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். என்னென்னா, நான் வந்துட்டு போனால் காலேஜ் தான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து என்னாச்சு, ஒரு நாள் வந்து எங்கள் வீட்டில் தான் மாடு இருக்குல்ல, அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ வந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க, என்னோடய சிஸ்டரும் என்னோடய அம்மாவும் என்ன சொன்னாங்க, சரி ஓகே நீ வந்துட்டு கத்திரிக்காய் போட்டு கார குழம்பு வந்து வை, நாங்கள் போயிட்டு நானும் அக்காவும் போயிட்டு மாடு கட்டிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் என்ன பண்ணேன், அவங்க ஆனால் ஆக்சுவலி வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் இது எல்லாமே அரிஞ்சு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு இதெல்லாம் வந்து வதக்கிட்டு கத்திரிக்காயுமே போட்டு வதக்கிட்டு ஒரு 2 தடவை தான் இப்படி பண்ணிவிட்டு என்ன பண்ணேன், அப்படியே தண்ணி எடுத்து புளி தண்ணி ஊற்றி மிளகாத்தூள் போட்டு கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வர்றதுக்குள்ளேயே குழம்பு கொதிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அதை வந்து திறந்து பார்த்துட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணாங்க, வந்துட்டு ஸ்டோரேஜ் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு அதுவே ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மம்மி அக்கா எல்லாருமே வந்துட்டாங்க. வந்துட்டு குழம்பு அதுக்குள்ளேயே வச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. வச்சுட்டேனே என்கிட்ட கேட்டுட்டு அந்த குழம்பு போய் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு சாப்பாடுலலாம் ஊற்றிட்டு என்ன சொன்னாங்க, இதில் என்ன கத்திரிக்காய் வேகவே இல்லை, நீ என்ன தான் சமைச்சிருக்கோ அப்படின்னு சொல்லி சம்மத்திட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி நான் சமைக்க ஆரம்பிக்கிறதே இப்போ தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் சமைக்கவே கற்றுக்கிட்டேன், சமைக்கிறேன். அதே எனக்கு எப்படி சொல்கிறது, ஒருத்தவங்க கைட் பண்ணுவாங்க, நான் சமைப்பேன். இப்போது வந்து கொஞ்சம் இது பண்ணுறேன். ஆனால் வந்து அப்பயுமே போய் கேட்டுப்பேன், இதில் உப்பு இருக்கா, இதில் காரம் கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுப்பேன். ஏன்னா எனக்கு இப்போயுமே அந்த மாதிரி பண்ண தெரியாது.
ஸோ வந்துட்டு அந்த ஸ்டோரி தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு சொல்லி நினச்சேன். நீங்களும் இந்த மாதிரி வந்து உங்களை வந்து உங்கள் வீட்டில் சமைக்க விட்டு நீங்கள் வந்து ஒழுங்காக சமைக்க தெரியாமல் அந்த மாதிரி திட்டு வாங்கியிருக்கீங்களான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா? செம்மையாக வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து மிளகா பொடி வந்து போட்டுக்கலாம். ஆல்ரெடியே வீடியோ எடுக்காமலே கொஞ்சம் போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், தெரியாமல் மறந்து போட்டுட்டேன். இப்போது லைட்டாக வந்துட்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம மிளகாத்தூள் வாசனை வந்து போகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்துட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க செம்மையாக இருக்குது ஆக்சுவலி. நேரில் பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் வீடியோவில் வேறு மாதிரி தெரியுது. நேரில் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, இப்போ உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் போயிட்டு அம்மா கிட்ட கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா உப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கிட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டாச்சு. ஸோ இப்போ நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ இது நல்லா கொதிக்கிட்டோம். அந்த மிளகாத்தூள் வாசனை போனதுக்கப்புறம் அப்படியே இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ போய் நம்ம கத்திரிக்காய் தொக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் வந்துட்டு நம்மளோட குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கத்திரிக்காய் தொக்கு குழம்பு வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சாரஸ்ரீ vlog சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.